5 நிமிஷத்தில் பிரியாணியை விட மிக மிக சுவையாக இருக்கக்கூடிய தேங்காய் பால் சாதம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு குக்கரை வச்சுட்டு தேவையான 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை குக்கரில் ஊற்றிக்கோங்கங்க. ஹோல் ஸ்பைசஸான கிராம்பு, சோம்பு, பட்டை, ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பிரியாணிக்கு வெட்டுற மாதிரி வெட்டி எடுத்துக்கோங்க. உங்களுடைய காரத்துக்கு ஏற்ப 3 பச்சை மிளகாய் அல்லது 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஏன்னா இது காரத்துக்காக வேறு எந்த பொடியும் இந்த டிஷ்ஷில் நம்ம சேர்க்க போகிறது இல்லை. கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுருங்க. அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. ஒரு கையளவு பாதி கொத்தமல்லி இலையும் பாதி புதினா இலையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. நான் இன்றைக்கி 1 கப் ராஜபோகம் அரிசியை அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேங்க. அரிசி நல்லா எண்ணெயில் ஃபுல்லாக படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நீங்கள் ஒரு தேங்காய் எடுத்தீங்கன்னா 1 கப் ரைஸுக்கு நல்ல டேஸ்டியாக இருக்குங்க. 1 கப் அரிசிக்கு 2.5 கப் பால் அப்படின்ற விகிதத்தில் ஒரு பெரிய தேங்காயில் 2.5 கப் பால் எடுத்துக்கிட்டேங்க. குக்கரை மூடி 3 விசில் விட்டு எடுத்தால் சுவையான தேங்காய் பால் சாதம் ரெடிங்க.